வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வணங்காமுடி. வாங்க கதையை தொடரலாம். நாடாள போறவளை என்னோட பஞ்சன பதுமையா ஆக்கிடுவேன் அப்படின்னு நரேந்திரன் சொல்ல, கோபத்தோட நரேந்திரனை பார்த்து, அவ்வளவு பெரிய வஞ்சனை உங்களோட நெஞ்சில வளருதான்னு அம்பிகா கேட்டதும் அப்படியே நரேந்திரனோட போக்கு மாறிடுது. இல்ல அம்பிகா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து, அவ்வளவு தூரம் அவ என்ன வேதனைப்படுத்திட்டா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கோவிச்சுக்கிட்டு அம்பிகா திரும்பி நிக்கிறாங்க. இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா, நீ இருக்கும் போது அந்த நெருஞ்சி முள்ள நினைப்பேனா, அவங்களோட அழகை விட உன்னோட அன்புதான் பெருசு அப்படின்னு அவங்கள சமாதானம் பண்றார் நரேந்திரன். அன்னைக்கு சிற்பங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பரஞ்சோதியும் சித்திரசேனனும் வீட்டுக்கு போறாங்க. அங்க சாப்பிடாம பரஞ்சோதி ஒரு ஊஞ்சல்ல படுத்து கிடக்க, சித்திரசேனனோட அம்மா மங்களம் பரஞ்சோதிய சாப்பிட கூப்பிடுறாங்க. அவர் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு முரண்டு பிடிச்சுக்கிட்டு திரும்பி படுக்க, ரொம்ப கவலையா ஏன்பா என்னாச்சுன்னு அவரோட நெத்திய தொட்டு பார்த்துட்டு, ராத்திரி பசியோட தூங்கக்கூடாது, பாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க மங்களம். அப்ப அங்க வர்ற சித்திரசேனன் அவனோட மனநிலை இங்க இல்ல, மலையடிவாரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இனிமே அவனுக்கு உணவு செல்லாது, உறக்கம் செல்லாது அப்படின்னு கிண்டல் பண்றார். உடனே முகத்தை தூக்கி வச்ச மாதிரி எந்திரிச்சு உட்கார்றார் பரஞ்சோதி. சித்திரசேனன் என்ன பேசுறாருங்கிறது புரியாம, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சித்திரசேனனை கேக்குறாங்க மங்களம். அதுக்கு சித்திரசேனன், பெண்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டாங்க, அந்த மயக்கத்துல சாப்பாடே வேணான்னு சொல்றான் அப்படின்னு சொல்றார் சித்திரசேனன். இதை கேட்டதும் லேசா பரஞ்சோதிய ஒரு தட்டு தட்டிட்டு, நீ என்னடா குறும்பு பண்ணின, ஏன் அவங்க உன்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க மங்களம். அதுக்கு பரஞ்சோதி, இல்ல அத்தை, இவன் தான் வம்பு பேசினான் அப்படின்னு ஆரம்பிக்க, சித்திரசேனன் வேணான்னு கைய காட்டுனதும் அதுக்கு மேல பேசாம வாய மூடிக்கிறார் பரஞ்சோதி. மங்களமும் அதுக்கு மேல எதுவும் கேட்காம ரெண்டு பேரையும் சாப்பிட வர சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. சித்திரசேனனும் பரஞ்சோதியும் சாப்பிட உட்கார்றாங்க. சின்ன பிள்ளை மாதிரி சித்திரசேனன் அவரை சீண்ட, பரஞ்சோதி மங்களா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, ரெண்டு இளைஞர்கள் மாதிரி இல்லாம சின்ன பசங்க மாதிரி விளையாடிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது சித்திரசேனனோட அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றார். அவர் உள்ள வர்றத பார்த்ததும் ரெண்டு பேரும் பேச்சு மூச்சு இல்லாம அமைதியா அவசர அவசரமா சாப்பிடுறாங்க. சித்திரசேனனோட அப்பா சேவப்பன் மன்னரோட மெய்க்காவலர், பெரிய வீரர், அதையும் விட பெரிய ராஜ விசுவாசி. சேவப்பன் உள்ள வந்ததும் வராததுமா மங்களம் கிட்ட, நம்மளோட அருமை புதல்வன் சாப்பிட வந்துட்டானா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு மங்களம், வந்த உடனே அர்ச்சனையா அப்படின்னு கேட்க, அந்த வேலையாவது ஒழுங்கா நடக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். சரிதான், அவன் சாப்பிட்டுட்டான், நீங்க வாங்க அப்படின்னு அவரை சாப்பிட கூப்பிடுறாங்க மங்களம். வளர்ந்தும் குழந்தை பிள்ளையாவே இருக்கிறானே, ஊரை போல உலகத்தை போல ஒரு தொழில் புரிய வேண்டாமா, அதுக்காகத்தான் சொன்னேன்னு அவர் சொல்றார். இப்படி அவரை பத்தி அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க, சித்திரசேனனும் பரஞ்சோதியும் சாப்பிட்டுட்டு நைஸா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. மகன்னாலே அம்மாவுக்கு தானே செல்லம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்க பையனுக்கு சப்போர்ட்டா அவங்க அப்பாவுக்கு அரண்மனை உத்தியோகம், அதுவும் ஒரே புள்ள, அவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க மங்களம். அதுக்கு அவர், உன்ன மாதிரி தாயார் செல்லம் கொடுத்த பிள்ளைக உருப்படியானதே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்றார். அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க, ஒரு நாள் அவனும் பெரிய புகழும் பேரும் எடுக்கத்தான் போறான் அப்படின்னு பெருமிதமா சொல்றாங்க. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா, நாலு பேரை போல நம்ம மகனும் பெருமையா வாழ வேண்டாமா, பாடி திரிவதும் பாறைகளை கீறி திரிவதுமா இருக்கானேன்னு தான் கவலைப்படுறேன் அப்படின்னு ஆதங்கப்படுறார் சேவப்பன். அதுக்கு மங்களம், அதையெல்லாம் கவலைப்படாதீங்க, அதையெல்லாம் நடக்க வேண்டிய காலத்துல தானா நடக்கும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை சொல்லிட்டு சாப்பிட வர சொல்றாங்க. ஒரு நாள் தேவசுந்தரியும் நீலவேணியும் திரும்ப அந்த பச்சைமலை சாரலுக்கு போறாங்க. நீலவேணி பரஞ்சோதியோட பேசிக்கிட்டு இருக்க, தேவசுந்தரி மட்டும் தனியா சித்திரசேனன் சிலைவடிக்கிற இடத்துக்கு வந்து அவர் சிலைவடிக்கிறத பாக்குறாங்க. அவங்க வர்றத சித்திரசேனனும் பாத்துடுறார். ஒரு சின்ன சிரிப்போட சிலைவடிக்கிறத கண்டினியூ பண்றார் சித்திரசேனன். தேவசுந்தரி சித்திரசேனனுக்கு பின்னாடி வந்து நிக்க, இவர் அவங்கள பார்க்காமலே அந்த சிலை கிட்ட பேசுற மாதிரி, சுந்தரி, ஏன் பேசாமலே நிக்கிற, உன்னோட வாய் திறந்து பேசக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு தேவசுந்தரி, பேசினா உங்க கவனம் தவறி அந்த சிலையோட மனப்புக்கு பங்கம் வந்துடுங்கிறதால பேசாம இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஆனா நம்மால அதோட விடுறவரா, இருந்தாலும் தன்னோட கெத்த விடாம திரும்பி தேவசுந்தரிய பார்க்காமலே, எந்த சிற்பியாலும் சிதைக்க முடியாத அழகி நீ, அந்த இறைவனோட அற்புத படைப்பு நீ அப்படின்னு சொல்ல, இளவரசி அவ்வளவு அழகா அப்படின்னு கேட்க, நம்ம ஆளு கேட்காமலே ஆயிரம் கதை சொல்லுவாரு. அவங்க கேட்க வேற செஞ்சிட்டாங்க. சிற்ப செதுக்கிற வேலையை விட்டுட்டு பேரா பேராவா வர்ணிப்ப எடுத்து விடுறார். கேட்க கேட்க இளவரசிக்கு சந்தோஷம் பிளஸ் வெக்கம் இருக்காதா பின்னே. இப்படி ஒருத்தர் வர்ணிச்சா யார்தான் மயங்க மாட்டாங்க. கடைசியா வர்ணனையோட முத்தாய்ப்பா, இப்படிப்பட்ட அழக நான் எப்படி செதுக்குவேன் அப்படின்னு கேக்குறார். உடனே இளவரசி, ஆரம்பிச்சதை முடிக்க வேணாமா அப்படின்னு கேட்க, ஆரம்பிச்சுட்டேன், ஆனா முடிக்க வேண்டிய பொறுப்புன்னு சொல்லி ஸ்டைலா கையில இருந்த ஒளியை கீழே போடுறார். இத பார்த்ததும் இளவரசி சிரிக்க, சித்திரசேனன் அந்த சிலைய பார்த்து, சிரிக்கிறியா,
நான் நினைச்சது பொருத்தம் இல்லையா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு இளவரசி பொருத்தம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி முடிப்பேன் அப்படின்னு அவர் ஏக்கத்தோட கேட்க, ஏன் மனமில்லையா அப்படின்னு இளவரசி கேட்க, மனம் துடிக்குது ஆனா மனசாட்சி மறுக்குது அப்படின்னு சொல்லி, ஆசை அலமோதுது ஆனா அறிவு தடை போடுது, கனவு காண விரும்புறேன் ஆனா என்னோட கண்கள் உறங்க மறுக்குது, அது நெருப்பா கனியாங்கிறது புரியாத புதிர், அதனால மனம் இருந்தும் மார்க்கம் தெரியல அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அழகா இன்டைரக்டா ரசனையோட தன்னோட இன்ட்ரெஸ்ட சொல்லியிருக்கார். எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட், பட் உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல அப்படின்னு எவ்வளவு நாசூக்கா பொயட்டிக்கா மனுஷன் சொல்லிட்டார். அதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே அந்த உளியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து தன்னோட இன்ட்ரெஸ்ட சொல்லாம சொல்லிடுறாங்க தேவசுந்தரி. தேவசுந்தரி ஒரு ரொமான்டிக் லுக் விட்டுட்டு கொஞ்சம் பலமா அந்த சிற்பத்தை அவர் தட்ட அந்த பாறையோட கல்லு தெரிச்சு இளவரசியோட நெத்தியில பட அவங்க ஆன்னு அலறாங்க. அதை பார்த்ததும் சித்திரசேனன் பதறி அடிபட்டுடுச்சு எங்க அப்படின்னு அவசர அவசரமா கேட்க, அவங்க சின்னதா சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நெத்தியில இருந்த கையை எடுத்தா நெத்தியில இருந்து ரத்தம் வருது. ஐயோ ரத்தம் வருதேன்னு அவங்க நெத்திய தொட போனவர் தொடாம அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, இங்க யாரும் இல்லையா அப்படின்னு பதறி கூப்பிடுறார். அவசரமா பரஞ்சோதி பரஞ்சோதின்னு சித்திரசேனன் கூப்பிட, நீலவேணி உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றாங்க. சமய சந்தர்ப்பம் தெரியாம கூப்பிடுறான், இப்ப நம்ம அங்க போகக்கூடாது அப்படின்னு அவர் கிளம்பாம இருக்க, நீலவேணி ரொம்ப அவசரமா கூப்பிடுறாருன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சித்திரசேனன் தேவசுந்தரிக்கு அடிபட்ட இடத்துல துணியால கட்டு போட்டிருக்கார். தேவசுந்தரிக்கு அடிபட்டதை பார்த்து நீலவேணி அதிர்ச்சியோட என்னம்மா இதுன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நம்ம வந்த நேரமே சரியில்லை, வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லி இளவரசிய கூப்பிட, பரஞ்சோதி நேரம் சரியில்லைன்னு எந்த மடைய சொன்னா, சரியான முகூர்த்த நேரம் பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல, பின்னால இருந்து இடிக்கிறார் சித்திரசேனன். சரியான பஞ்சாங்க பேர் வழி போலன்னு பரஞ்சோதியை கிண்டல் பண்ணிட்டு, வாங்கம்மா போலாம் அப்படின்னு இளவரசியை கூப்பிடுறாங்க. உடனே சித்திரசேனன், இசை கேட்காம போறீங்களே, குருவே பாடுங்க அப்படின்னு சொன்னதும் பரஞ்சோதிக்கு கதி கலங்கிடுச்சு. ஆனா அவரும் இன்று பாடினால் நாளை அப்படின்னு சமாளிச்சுட்டு, சித்திரசேனனை பழம் பறிச்சுட்டு வா, இவங்களை வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இளவரசியை கூட்டிட்டு போயிடுறாங்க நீலவேணி. துணைக்கு நான் வரவான்னு கேக்குற பரஞ்சோதி கிட்ட, வரும்போது நாங்க தனியாதான் வந்தோம், திரும்ப தனியாவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. சித்திரசேனன் பரஞ்சோதிக்கு முன்னாடி வந்து நின்னு தேவசுந்தரி போறதை ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கார். சோ லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும், இதுக்கு அப்புறம் கதை எப்படி போகும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? உங்களோட கெஸ்ஸ கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.